வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ், பாஸ்வேர்ட் இஷ்யூஸ், வித்ட்ரா ஸ்டேட்டஸ், இந்த மூணை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவிலிருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷார்ட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ரீஃபண்டபிள் அக்ரிமெண்ட் எல்லாருக்கும் ரிசீவ் ஆகிருக்கும். எல்லாருக்குமே ரிசீவ் ஆகிருக்காது. ஒரு பேட்ச் சென்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ யாருக்கு ரிசீவ் ஆகியிருக்கும், மெயில் ஓப்பன் பண்ணுங்கள், இன்பாக்ஸில் செக் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்பேம் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். யாருக்கு ரிசீவ் ஆகிருக்கும் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி கமெண்டர்ஸ் வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. யாருக்கு ரிசீவ் ஆகிருக்கோ அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ நம்ம ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். எப்படி அனுப்பணும், என்ன மெயில் ஐடிக்கு அனுப்பணும், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் லாஸ்ட் அப்டேட்டில். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரீஃபண்டபிள் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் அதுதான். ஸோ கமிங் வீக்கில் அதுக்கான பேமெண்ட் எல்லாம் உங்களுக்கு சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்றைக்கு சென்ட் ஆகுது அந்த ஃபஸ்ட் பேட்சுக்கு அப்படிங்கிறத நான் அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கமிங் வீக், அதாவது இப்போ நாளை மறுநாளில் இருந்து, ஓகே, என்னென்னையிலேருந்து எந்தெந்த பர்சன்ஸ்க்கு அந்த பேட்சுக்கு சென்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் அப்டேஷன் கொடுக்குறேன், ரைட்? அது ரீஃபண்டபிள் ப்ரொசீஜர். இனிமேல் எப்பயுமே அப்படி தான். யாராச்சும் ஒருத்தர் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம கிட்ட தான் அந்த அக்ரிமெண்ட் போகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அனுப்பணும். ஸோ அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அப்படி தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ ஏப்ரல் 10 வரைக்கும் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஒரு 4 பேட்சாக பிரித்து அனுப்புகிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் சென்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 3 பேட்ச் முழுசாக இருக்குது. ஸோ கிளியர், ரைட்? ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்பப்போ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அந்த லிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண சொல்கிறேன். பப்ளிஷ் பண்ணிவிட்டும் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் மெயில் சென்ட் ஆகிருக்குன்ற லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதையுமே அப்டேட் பண்ண சொல்லிடும். நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அப்டேட் பண்ணிட்டு அதோட லிங்க் கொடுத்துறேன். ஸோ ஒவ்வொரு பேட்சாக அது அப்லோட் ஆக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சென்ட் ஆகியிருக்கு, நம்ம போய் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் பீப்புள், நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க, உங்களுதுமே சேர்ந்து பிளாக் ஆகிருக்கும், ரைட்? ஸோ உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் மண்டே கிடைக்கும். ஸோ எப்படி நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அது ப்ராப்ளம்ஸ் கிடையாது, ரைட்? நெக்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த பேன் கார்டு கூட ஆதார் கார்டு யாரெல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிது. ஸோ பேன் கார்டு கூட ஆதார் கார்டு ஆட் பண்ணலைன்னா டிடிஎஸ், மேக்ஸிமம் டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கான். அது என்னன்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ மேக்ஸிமம் டிடிஎஸ்ஸாக, இப்போ டிடிஎஸ்னால் நம்ம 5% பிடிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் டிடிஎஸ்னால் அது 20% வரைக்கும் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே, ஸோ அதே அனௌன்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்க பாருங்க, May 30 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நான் மோஸ்ட்லி நாளைக்கு தான் லைவ் மாதிரி கண்டக்ட் பண்ணி பெருசாக டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன். பட் இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப குயிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இது எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது ஜென்ரலாக கவர்மெண்ட் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே தான், A to Z எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே பேன் கார்டு வச்சுருக்கிற எல்லாருமே அதை ஆதார் கார்டு லிங்க் பண்ணி தான் இருக்கணும். அது ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லை யூடியூபர்ஸ்லாம் வீடியோ மேக் பண்ணி கூட போடுங்க. ஒரு பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுறது, இந்த ஓடிபிலாம் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம், அது எந்த வெப்சைட்ன்றதெல்லாம் நெட்டில் செக் பண்ணி பார்த்து வீடியோ மேக் பண்ணி போடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட் தான். எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நோக்கி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம், சீக்கிரமாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வித்ட்ராவல் ப்ராசஸும் இந்த வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகே? ஏன்னா அந்த பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் பீப்புள் சொல்யூஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மற்றவங்களாம் பிளாக் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இப்போ வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி ஒரு 2 or 3 டேஸில் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன், நோட்டீஸ் போல அப்டேஷன் கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்றைக்கு ரிக்வஸ்ட் கொடுக்க சொல்லணும் அன்றைக்கி ரிக்வஸ்ட்டை கொடுங்க. மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ சொல்லக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். எனக்கு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. இல்லைனா டிடிஎஸ் நம்ம சைட்லேருந்து பிடிக்கும் போது இப்போ ஆல்ரெடி கம்மியாக தான் பிடிச்சிருக்கும்.
அதுவும் ஆல்ரெடி 20% அட்மின் சார்ஜ் பிடிச்சதே தான் இப்போ கட்ட போகிறாங்க. பட் இனிமேல் வரக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ஆட் பண்ணாமல் ரெண்டு லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 20% வரைக்கும் டிடிஎஸ் மட்டுமே பிடிக்கிற மாதிரி வரும். அது இல்லாத மற்ற அட்மின் சார்ஜஸ் இன்டர்போனஸ் சார்ஜஸ் இதெல்லாம் வேறு பிடிக்கிற மாதிரி வரும் இல்லையா, ரைட்? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இல்லை அத்தனை லிங்க் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான். மற்ற விஷயம் இந்த பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் பீப்புளுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன், ரைட்? ஸோ ரீஃபண்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்தது தான். ஸோ அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி கரெக்டாக அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கம்மிங் வீக்கில் பேமெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதோட அப்டேஷனும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, 100% கிடைக்கும். அவ்வளோதான் லிஸ்ட்டு, ரைட்? நம்மளுடைய ப்ரொசீஜர் ரீஃபண்ட் ப்ரொசீஜர் அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு யார்கிட்ட இருந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆகிருக்கோ அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறோம் அவங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, அடுத்தது வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டும் கம்மிங் வீக்கில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று ரீஃபண்டபிள் பேமெண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும், இன்னொன்று வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இது 2 விஷயமும் 100% இந்த வீக்கில் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ என்னைக்கு அப்படிங்கிறத நான் அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.